பிறக்கும்போது உள்ள அந்த கிழமை வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்ம என்னைக்கு பிறக்கிறோமோ, அந்த கிழமைக்குள்ள அந்த கிரகமானது நம்மள இயக்கும் அப்படின்னு ம். சொல்லலாம். அதனுடைய வைப்ரேஷன் தான் நமக்குள்ள அதிகமாகவே இருக்கும். ஏன்னா, அந்த முதல்ல அந்த கிழமையின் அதிபதிய தான் நம்ம வந்து வரமா வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்லலாம். நம்மள வந்து பஞ்சபூதங்கள் இயக்குறது அப்படிங்கிற மாதிரி பஞ்சாங்கம் அப்படிங்கிற அந்த ஒரு 5 அங்கங்கள் தான் இயக்குது. அதுல முதன்மையானது இந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கிழமை தான். அப்ப அந்த கிழமைக்கான ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது ரொம்பவே நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கும். அதனால தான் பிறந்த கிழமையில எதுவும் பண்ணாதீங்க, ம். மொட்டை அடிக்காதீங்க அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த கிழமைகள்ல சில நிகழ்வுகள நம்ம பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில எப்போதுமே சூப்பரான ஒரு உயர்வான ஒரு முன்னேற்றத்தை கன்டினியூவா அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் சார் அந்த கிழமைகளுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க. ஒவ்வொரு கிழமைக்குமே ஒவ்வொரு மகத்துவங்கள் உண்டு. ம். இந்த கிழமை நல்ல கிழமை, இந்த கிழமை நம்ம ஏஎல்பி கான்செப்ட்ல அப்படி கிடையவே கிடையாது. செவ்வாயோ, வெறுவாயோன்னு சொல்லுவாங்க. அந்த சனிக்கிழமை ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம ஏஎல்பி ஜோதிடத்துல இன்ன வரையும் கிளாஸஸ் எல்லாமே சனிக்கிழமை மட்டும் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சனிக்கிழமை தான் ஆரம்பிப்போம். ஒரு நிகழ்வு நமக்கு நல்ல நிகழ்வுகள் அடுத்தடுத்து தொடரணும், வளரணும் அப்படின்னா, அந்த சனி பகவானுடைய அனுகிரகம் இருந்தா தான் அத கன்டின்யூ பண்ண முடியும். ஒருத்தங்க தொழில்ல வெற்றி பெறணும் அப்படின்னா, சனிக்கிழமை அவங்களுக்கு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு நாள். சம்பளம் பட்டுவாடா பண்றது கூட சனிக்கிழமை அன்னைக்கு தான் குடுப்பாங்க. ஏன்? அந்த சம்பளத்தை குடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு பொருளாதாரம் பெருகிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அப்ப கண்டிப்பா. அந்த கிழமைகளுக்கும் நமக்கும் ரொம்பவே ஆச்சரியமான நிகழ்வுகள் உண்டு.